இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். வெட்னஸ்டே மார்னிங் எங்கள் ஊரோட கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஊட்டி கொடைக்கானல் கூட தோற்று போயிருங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் வந்து இவ்வளோ ஜில்லுன்னு வந்து இருக்குது. ப்ரஷ் பண்ணிவிட்டே எங்கள் ஊர் கிளைமேட்டை வந்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வெட்னஸ்டே ஆனால் இப்போல்லாம் வந்து ரித்வீனவங்க ஸ்கூலில் கீரை அது கூட லெமன் ஜூஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாமே வந்து பேக் பண்ணி அவங்களே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க. அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் எல்லாம் மடிச்சு வச்சாச்சு. மணி வரங்குள்ளே ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் வந்து லேட் ஆயிருச்சு. மணி வந்ததுக்கப்புறம் தான் ரெடி ஆகிட்டு மேலே மகிழினி கிட்ஸ் வரைக்கும் போனேன். ஃபீமேல் டாலுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து கோழி அடக்கியில் வந்து ஒரு கோழி மட்டும் லைட்டாக குழங்கினா அப்படி இருந்துச்சு. அதனால் அத்தை வந்து அதை அறுத்து வந்து குழம்பு வச்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு வேறு. கோழி சூப் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி வந்து அந்த சூப் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். மீன் தொட்டிக்கு தண்ணி மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதனால் மீன் தொட்டிக்கு வந்து தண்ணி மாற்றியாச்சு. இந்த டே உண்மையாக சொல்ல போனால் செம்ம சூப்பராக போயிருந்துச்சுங்க.